students, today we are going to see speed, lesson 4 and motion 7th standard. Okay, let us see small parts of speed is nothing but speed is the rate of change of distance. Speed is equal to distance by time. The unit of speed is meter per second, that is m bar s அப்படின்னு கொடுத்துருக்கு. சரிங்களா, இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெஃபினிஷன்ஸ் ஒவ்வொன்றும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்டு ஒரே மாதிரியான சிமிலர் டெஃபினிஷன்ஸில் அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும், எழுதும்போது அல்லது சொல்லும்போது அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ வாட் இஸ் ஸ்பீட் அப்படின்னு கேட்டாங்கன்னா we should give the answer like speed is the rate of change of distance. அவ்வளோதான், அதை சொன்னீங்கன்னா போதும். ஸ்பீட் இஸ் த rate of change of distance. So speed equal to distance by time. The unit of speed is meter per second, that is m bar s. Okay, சரி, இங்கே நம்ம இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். we can classify speed into two types அப்படின்னு சொல்லி கீழே ஸ்பீடை வந்து 2 different டைப்ஸாக கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் இதே இடத்துல நான் வெலாசிட்டியும் டிஃபைன் பண்ணிவிட்டு திரும்ப நாம் இந்த இடத்துக்கு வருவோம். ஓகேவா, இங்கே பாருங்க, இது வெலாசிட்டி. வெலாசிட்டி இஸ் தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ப்ராக்கெட்டில் வி போட்டிருக்காங்க. வெலாசிட்டி வி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். SI யூனிட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் மீட்டர் பர் செகண்ட், m bar s அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா, அப்போ இந்த ரெண்டு டெஃபினேஷன்லேயும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீங்கள் நோட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டியில் இங்கே பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி இஸ் தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம கொஞ்சம் கீழே வச்சு பண்ணிக்கலாம். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னு சொல்லி இந்த டைம் கொடுத்துருக்கு. இங்கே புரியுதுங்களா, இந்த இடத்துல கொடுத்துருக்கு. சரி, இதே வந்து ஸ்பீடில் பார்த்தோம் அப்படின்னா அதே டெஃபினேஷன் பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா ஸ்பீட் இஸ் தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா, இந்த டிஸ்டன்ஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அந்த டைமுங்கிறது அதே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் மாறுது. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஸ்பீடு, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா வெலாசிட்டின்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா, அண்டு த யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் மீட்டர் பர் செகண்ட், யூனிட் ஆஃப் வெலாசிட்டி ஆல்சோ மீட்டர் பர் செகண்ட். ஸோ இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக நீங்கள் இந்த வித்தியாசத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், அந்த ரெண்டும் வந்து ஒரே யூனிட் தான் இருக்கும், ரெண்டுக்குமே மீட்ரு தான். அப்போ அதுலேயும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துக்கணும். சரிங்களா, ஓகே, இங்கே நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி ரெண்டுலேயும் கொடுக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். டைரக்ஷனை மென்ஷன் பண்ணினால் அது டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வெலாசிட்டி. புரியுதுங்களா? ஸோ வெலாசிட்டி ஆல்சோ ஹேஸ் தி டைரக்ஷன், வெலாசிட்டிக்கும் டைரக்ஷன் இருக்குன்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டெரைவ்ட் ஃப்ரம் டிஸ்டன்ஸு. ஸோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இட் டசன்ட் ஹேவ் பர்டிகுலர் டைரக்ஷன். டிஸ்டன்ஸுக்கு பர்டிகுலர் டைரக்ஷன் கிடையாது, நம்ம எந்த வழியில் வேணாலும் போகலாம் இல்லையா? ஸோ அதனால் மொத்த டோட்டல் பார்த்த லென்த் ஆஃப் த பார்த்து தான் டிஸ்டன்ஸு. ஸோ அதே மாதிரி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஸ்பீடு. ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். த யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் மீட்டர் பர் செகண்ட், மீட்டர் பர் செகண்ட்னு கொடுத்துருக்கு. தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ அடுத்ததான் நம்ம இதுக்கு வருவோம். ஸோ யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு என்னன்னு பார்த்தோன்னா இஃப் ஏ பாடி இன் மோஷன் covers equal distances in equal intervals of time, then the body is said to be in uniform speed அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படிங்கிறது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். இந்த ரெண்டு வேர்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா 5 நிமிடங்களுக்கு அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் 1 மணி நேரத்தில் நம்ம எவ்வளோ தூரம் போகிறோம், அதில் ஒவ்வொரு 5 நிமிஷமும் எவ்வளோ தூரம் போகிறோன்னு பார்க்குறோம். எல்லா டைம்லேயும் ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருந்ததுன்னா, அதாவது ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் நம்ம 5 மீட்டர் நடக்கிறோம், 50 மீட்டர் நடக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதே 50 மீட்டர் ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருந்தோம்னா தட் இஸ் கால்டு யூனிஃபார்ம் ஸ்பீடு. அதாவது ஒரே மாதிரி நாம்
பயணிக்கிறோம்னு அர்த்தம். சரிங்களா? இது யூனிஃபார்ம் ஸ்பீடு. ஸோ ஈக்குவல் டிஸ்டன்சஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் அப்படிங்கிறது இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு என்னங்க? அதே தான், ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் தான், பட் அன்ஈக்குவல் டிஸ்டன்சஸ் இது தான் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அன்ஈக்குவல் டிஸ்டன்சஸ் அப்படின்னு வச்சு நம்ம இதை பார்த்துக்கணும். புரியுதுங்களா? அன்ஈக்குவல் டிஸ்டன்சஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் தான். ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருந்ததுன்னா அது நான் யூனிஃபார்ம். ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருந்ததுன்னா அது யூனிஃபார்ம். ஓகே, வாட் இஸ் ஆவரேஜ் ஸ்பீடு? அப்போ நம்ம நான் யூனிஃபார்ம் ஸ்பீடாக இருந்தது அப்படின்னா நாம் எப்படி அதனுடைய ஆவரேஜ் ஸ்பீடை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன் டு ட்ராவல் த டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ்னால் புரிஞ்சுக்கணும், உறுதியாக அந்த தொலைவுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு, ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவோ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸு டிவைடட் பை டைம் டேக்கன், அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோமோ அதுதான் டைம் டேக்கன் டு ட்ராவல் த டிஸ்டன்ஸ். அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம போகிறக்கு எடுத்துக்கிறோம்ல அந்த டிஸ்டன்ஸுக்கு எவ்வளோ டைமோ அதுதான் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன் டு ட்ராவல் த டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இதை வச்சு நம்ம அதை கால்குலேட் பண்ணலாம். ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கொடுத்துருக்காங்க. அகெயின் இது 1 km/h அப்படிங்கிறது எப்படி 5/18 m/s கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த இடத்துல அந்த கணக்கு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 km/h கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 1 கிலோமீட்டருங்கிறது எவ்வளோங்க? 1000 மீட்டர். சரிங்களா? மீட்டரில் கன்வெர்ட் பண்ணால். அதே மாதிரி 1 hour அப்படிங்கிறது எவ்வளோங்க? 3600 செகண்ட்ஸ். ஸோ அப்போ அந்த ரெண்டையும் அப்படியே டிவைட் பண்ணுறோம். 1000 மீட்டர் டிவைட் பை 3600 செகண்ட் அப்படின்னு போட்டு டிவைட் பண்ணுறோம். ஸோ என்ன கிடைக்கும் நமக்கு? இப்போ அந்த கால்குலேஷன் சைடில் பார்த்தோன்னா, அதாவது கிலோமீட்டரை மீட்டராக மாற்றினா 1000 டிவைடட் பை 3600 செகண்ட்ஸுங்க. 1 ஹவரில் இருக்கக்கூடிய செகண்ட்ஸு 3600. அப்போ இது என்ன பண்ணுறோன்னா, இந்த சைபர் கேன்சல் பண்ணிக்கலாம் நம்ம டைரெக்டாக. அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 10/36 அப்படின்னு இருக்கும். 10/36 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 10/36ல் 10ங்கிறது 5 டைம்ஸ் ஆஃப் 2 சார் 10. 36ல் ஃபஸ்ட்டு வந்து 1 டைம்ஸ் ஆஃப் 2 சார் 2, ரிமைனிங் 1 இருக்கும் 16. 18 டைம்ஸ் ஆஃப் 2 சார் 18 அப்படின்னு. அப்போ 5/18 m/s அப்படிங்கிறது 1 km/h ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல். அடுத்தது நோ த ஸ்பீட். இது அகெயின் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். டார்டாய்ஸ் ஸ்பீட் இஸ் 0.1 m/s. நீங்கள் வந்து இந்த சைடில் இருக்கக்கூடிய யூனிட்டை ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவுமே ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி எதை சொன்னாலும் அதனோட யூனிட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு 4 பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? m/s இருக்கும். புரியுதுங்களா? இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா km/h இருக்கும். km/hங்கிறது எஸ்ஐ யூனிட் கிடையாது, ஆனால் ஸ்பீடுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? பாருங்க, டாட்டாய்ஸ் அப்படின்னா 0.1 m/s, பர்சன் வாக்கிங் அப்படின்னா 1.4 m/s, ஃபாலிங் ரெயின் ட்ராப் அப்படின்னா 9 to 10 m/s, கேட் ரன்னிங் 14 m/s, சைக்கிளிங்க்கு 20 to 25 km/h அப்படின்னு கொடுத்துருக்கு. இதுதான் நம்ம சொல்கிற km/h, ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் அது போகும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு சீட்டா ரன்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 m/s சீட்டாக்கு. அண்ட் தென் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், இப்போ நம்ம கிரிக்கெட் பார்க்குறோன்னே பவுலிங் ஸ்பீட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு நாம் என்ன பண்ணுவோம்னா மைல்ஸ்/h தான் அங்கே யூஸ் பண்ணுவாங்க. கிரிக்கெட்டில் நாம் பார்த்துருப்போம் 90 to 100 மைல்ஸ்/h இந்த மாதிரி அதில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அடுத்தது வந்து பேட்மிண்டன் ஸ்மாஷ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸ்மாஷ் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 80 to 90 m/s, 80 to 90 m/s அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட விஷயங்கள். ஏன்னா ஒவ்வொன்றும் எவ்வளோ ஸ்பீட் இருக்குங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு
velocity. So velocity ஏற்கனவே பார்த்துட்டோம். What is velocity? Velocity is the rate of change of displacement. The displacement by time சொல்லுவோம் meter per second. Okay. Next we are going to calculate speed and velocity in a single diagram. ஒரு single diagramல இருக்கக்கூடிய speed and velocity எப்படி நாம calculate பண்ண போறோம் அப்படிங்கிறது இங்க பார்க்க போறோம். சரிங்களா? So look at the figure. An athlete takes 25 seconds to complete a 200 meter ground சரிங்களா ஸ்ப்ரிண்ட் ஈவெண்ட். ஃபைண்ட் ஹர் ஸ்பீட், அவங்களுடைய ஸ்பீடை வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்டு வெலாசிட்டி, நாம் அப்போ இங்கே என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்பீடு கண்டுபிடிக்கணும் அண்டு வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி இதை பார்த்துக்குங்க, அப்போ தான் நமக்கு விஷயங்கள் புரியும். சரிங்களா? ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இங்கே தான் ஸ்டார்டிங் பொசிஷன், இது எண்டிங் பொசிஷன். அப்போ இங்கேருந்து இப்படி வர்றது தான் டிஸ்டன்ஸு, புரியுதுங்களா? இதுதான் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இது அங்கே கொடுத்துருக்கு, ஏற்கனவே இங்கே கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கு. ஓகே, அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இனிஷியல் பொசிஷன், இது ஃபைனல் பொசிஷன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால் இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட், இங்கேருந்து இது வரைக்கும் வரக்கூடிய பொசிஷன். சரிங்களா? ரைட்டு. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். டைம் பாருங்கள் 25 செகண்ட்ஸ் தான், 25 செகண்ட்ஸு. சரிங்களா? அந்த 200 மீட்டர் ஈவெண்ட்டு, அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் 200 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் பை டைம் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. சரிங்களா? இங்கே பாருங்கள், நம்ம நல்லா கவனிச்சுக்கலாம். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், தட் இஸ் 200/25 அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ 25க்கு 200க்கு பார்த்தீங்கன்னா 8 மீட்டர் பர் செகண்ட் கிடைக்குது. சரிங்களா? ஏன்னா 25 × 4 அப்படின்னா 100 வரும், அதே மாதிரி 8 டைம்ஸ்னால் 200 வரும். அதனால் அப்படி ஈஸியாக சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸாக போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னு சொன்னோம். ஸோ இனிஷியல் பொசிஷன் ஃபைனல் பொசிஷன் ரெண்டுக்கு இடையில, இதுதான் இனிஷியல் பொசிஷன், இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஈக்குவல் டு 50 மீட்டர்/25 செகண்ட், தட் இஸ் ஈக்குவல் 2 மீட்டர்/செகண்ட் அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? அடுத்தது யூனிஃபார்ம் வெலாசிட்டி. A body is said to have uniform velocity if it covers equal displacement at equal intervals of time in the same direction. Example, light travels through vacuum. A body is said to have uniform velocity if it covers equal displacement at equal intervals of time in the same direction அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் ஒன்று கவனிக்கணும், வெலாசிட்டி அப்படின்னு சொன்னாவே இந்த டைரக்ஷன் அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா? அப்போது யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னா டைரக்ஷன் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஃபஸ்ட்டு நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே இதுதான், இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இது சேம் டைரக்ஷனில் இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து என்ன இருக்கணும், கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கணும். எப்போன்னா ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம், அப்போ இந்த 3 பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? 3 பாயிண்ட்டை ஞாபகம். ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும், டைரக்ஷன். செகண்ட் ஒன்று ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கணும். தேர்ட் ஒன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். இந்த கண்டிஷன் இருந்ததுன்னா தட் இஸ் செட் டு ஹேவ் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஒரு பாடிக்கு யூனிஃபார்ம் வெலாசிட்டி இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். தட் இஸ் செட் டு ஹேவ் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஓகே, சரி, நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டினா இஃப் எய்தர் ஸ்பீட் ஆர் டைரக்ஷன் சேஞ்சஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு டைரக்ஷன் தான் பார்க்குறோம். டைரக்ஷன் சேஞ்ச் ஆனாலே தட் இஸ் நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஓகேங்களா? எய்தர் ஸ்பீடுங்கிறது என்ன, தட் இஸ் மீட்டர் பர் செகண்ட் சொல்கிறோம் இல்லையா? டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன்னா ஸ்பீடு சேஞ்ச் ஆனாலும் வெலாசிட்டி நான் யூனிஃபார்ம் தான் சொல்லுவோம். எ ட்ரெயின் ஸ்டார்டிங் அண்ட் மூவிங் அவுட் ஆஃப் த ஸ்டேஷன். ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டேஷனை விட்டு வெளியே போகும்போது என்ன ஆகும், அது பாட்டுக்கு மெல்லமாக போய்கிட்டு இருக்கும், அதை தான் அங்கே சொல்கிறோம். ஓகே, ஆவரேஜ் வெலாசிட்டின்னு என்ன, இஃப் த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் டிவைடட் பை த டோட்டல் டைம் டேக்கன் பை த ஆப்ஜெக்ட் வி கெட் தி ஆவரேஜ் வெலாசிட்டி. தட்ஸ் ஆல். ஸோ என்ன சொல்லியிருக்குது, டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்க,
டிஸ்பிளேஸ்மெண்ட்னாவே பர்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், அவ்வளோதான். அதையும் டோட்டல் டைம் டேக்கனையும் டிவைட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஆவரேஜ் வெலாசிட்டி நமக்கு கிடச்சிரும், வேறு எதுவும் இல்லை. இட்ஸ் ஆல் ரைட். கால்குலேஷன் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி இது பார்க்கலாம். ஆவரேஜ் வெலாசிட்டியை நம்ம இங்கே பார்க்கலான்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, in the figure given below a car travels 5 km due east. ஒரு கார் வந்து 5 km ஈஸ்ட் நோக்கி போகுது. ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம நோட் பண்ணிக்கணும், அப்போ தான் நமக்கு நல்லா தெரியும். டியூ ஈஸ்ட் அண்ட் மேக்ஸ் எ யூ டேர்ன். இங்கே பாருங்கள் 5 kilometers, a car travels 5 km due ஈஸ்ட் நோக்கி 5 kilometers போகுது. மேக் யூ டேர்ன், இங்கே போயிட்டு யூ டேர்ன் பண்ணுது, இதுதான் யூ டேர்ன். இந்த இடத்துல பண்ணுது பார்த்தீங்களா, யூ டேர்ன் அண்டு டு ட்ராவல் another 7 km. இப்படி 7 kilometers இப்படி வருது, சரிங்களா. இஃப் த டைம் டேக்கன் ஃபார் தி ஹோல் ஜேர்னி இஸ் 2 hours, 0.2 hour, 0.2 hour அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குது. கால்குலேட் தி ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் தி கார். ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் த கார் வந்து கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஈஸ்ட் போயிட்டு மறுபடியும் இது வந்து என்ன பண்ணுது, யூ டயர் நடிச்சு வருது. தட் மீன்ஸ் அது வெஸ்ட் டைரக்ஷனில் வருதுன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு திரும்ப வர மாதிரி கூட எடுத்துக்கலாம் நம்ம அதைய, சரிங்களா. சரி, இப்போ கணக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், கால்குலேஷன் பார்க்கலாம் ப்ராப்ளத்தை. ஓகே, ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் அப்படின்னு கொடுத்துருக்கு. இங்கே என்ன கொடுத்துருக்கு, டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். நல்லா புரிஞ்சுக்குங்க, டிஸ்டன்ஸ் கிடையாது, டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். அப்போ என்ன, டேக்கிங் த டைரக்ஷன் டியூ ஈஸ்ட் ஆஃப் பாயிண்ட் ஓ எஸ் பாசிட்டிவ், சரிங்களா. ஈஸ்ட் பாயிண்டில் போனால் ஓன்னு அதாவது பாசிட்டிவ்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. அப்போ என்ன பண்ணுறோம், 5 - 7, சரிங்களா. 5 - 7 பை 0.2ன்னு கொடுத்துருக்கு இந்த இடத்துல. 5 - 7 பை 0.2ன்னு கொடுத்துருக்கு. இதில் அந்த 5ங்கிறது என்னங்கன்னா ஈஸ்ட் டைரக்ஷனில் போச்சு இல்லைங்களா கார், இப்படி அது 5. அடுத்து என்ன ஆகுது, ஒரு யூ டர்ன் போட்டுருச்சு. அண்ட் இது என்ன பண்ணுது, இப்படி 7 km வந்திருக்குது, இப்படி 7 km வந்திருக்குன்னு சொல்கிறோம், சரிங்களா. அப்போது ஈஸ்ட் டைரக்ஷனில் போனால் பாசிட்டிவ் எடுத்துக்கணும், ஆப்போசிட்டில் வரும்போது நெகட்டிவ் எடுத்துக்கணும். அப்போ 5 - 7 அதனால தான் வருது. -7 டிவைடட் பை 0.2, 0.2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -2 பை 0.2ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 0.2வை நம்ம என்ன பண்ணலாங்க, இது கன்வெர்ட் பண்ணோம்னா மேலே 5ன்னு வந்துடும். எப்படி 0.2 வந்து 5ஆக மாறுது அப்படிங்கிற கால்குலேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 0.2 எப்படி மாறுதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ 0.2 எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறோன்னா, 0.2 இஸ் ஈக்குவல் டு 2/10 அப்படின்னு நம்ம அதை எழுதலாம், புரியுதுங்களா. அப்போ என்ன ஆகும், 2க்கும் 10க்கு அடிச்சிங்கன்னா 5 times. தட் மீன்ஸ் 1/5 அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். 1/5 அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த 1/5ஐ இந்த இடத்துல பாருங்கள், -2 முதல்லையே இருக்குது, கீழே இருக்கிற 0.2ங்கிறத நாம் 1/5ன்னு எழுதியிருக்கோம், சரிங்களா. அப்போ 1/5. அப்போ இதை என்ன பண்ணோன்னா, இந்த 5 கீழேருந்து மறுபடியும் என்ன ஆகும், மேலே போய் மல்டிபிள் ஆகும், புரியுதுங்களா. மேலே போய் மல்டிபிள் ஆகும். அப்போது -2 × 5ங்கிறது -10ன்னு ஆகிடும், -10 அப்படின்னு ஆகிடும், புரியுதுங்களா. -10. ஸோ அதுதான் இங்கே நமக்கு ஆன்சராக கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் வந்து இங்கே ஆன்சர், -10 km/h, சரிங்களா. இந்த OR ஆருங்கிறது இது அல்லது அது அந்த மீனிங்கில் கொடுத்துருக்காங்க, அதனால் அதை யூனிட்டில் வச்சுக்காதீங்க. ஸோ -10 km/h ஆர் -10 × 5/18, -10 × 5/18 நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 5/18 எங்கேருந்து வந்துச்சுங்க, 1 km/h இஸ் ஈக்குவல் டு 1 km/h இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஒன்று கன்வெர்ட் பண்ண தெரியுங்களா. 5/18 m/s அப்படின்னு சொல்லி ஒன்று கன்வெர்ட் பண்ணோம்ல, ஞாபகம் இருக்கா. ஸோ அந்த படி 1 km/hங்கிறது 5/18 அப்படின்னா இங்கே -10 km இருக்குது. அதை m/s, -10ங்கிறது m/s மாற்றணும் அப்படின்னா, அல்லது இஃப் வி சுட் சேஞ்ச் த வேல்யூ -10 × 10 km/h into m/s, we should multiply it with 5/18. அதுதான் விஷயம்.
5/80 நம்ம கண்டிப்பாக பெருக்கணும். அப்போ மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 25/9 அப்படின்னு கிடைக்கும். 25/9 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அது எப்படி 25/9 கிடைக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நல்லா புரிஞ்சு பழகிங்க. சம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் சொல்கிறோம். -10ம் 5ம் பெருக்குனீங்கன்னா 15 கிடச்சிரும். சரிங்களா? ரைட்டு. அடுத்தது கீழே எவ்வளோ இருக்கும்னா /18 அப்படின்னு இருக்கும். அப்போ இங்கேயும் /18 வச்சுக்கலாம். இப்போ இந்த 50க்கும் 18க்கும் 2 டைம்ஸால் போட்டு பார்த்தோம்னா மேலே வந்து 50ங்கிறது 25 டைம்ஸ் ஆஃப் 2, 18ங்கிறது 9 டைம்ஸ் ஆஃப் 2. சரிங்களா? 9 டைம்ஸ் ஆஃப் 2. அப்போ 25/9 அப்படின்னு இதுக்கு கிடைக்கும். இந்த ஆன்சர் தான் இங்கே கொடுத்துருக்கு. சரிங்களா? இங்கே கொடுத்துருக்கு. ரைட்டு. எகெயின் இந்த 25/9 நம்ம என்ன பண்ணுறோம்? 0.28 மீட்டர் per செகண்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். 0.28 மீட்டர் per செகண்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? எப்படி பண்ணிக்கிறோம் அப்படின்னா 9ஆல் 25 டிவைட் பண்ணால் போதும். சரிங்களா? ஓகே, அது கால்குலேஷன் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட், தட்ஸ் ஆல். ஸோ கீழே அடுத்ததாக கொடுக்க த ட்ரையாங்கிள் மெத்தட் கேன் ஹெல்ப் யூ டு ரீகால் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்டு டைம். இதான் அங்கே கொடுத்துருக்கு. இந்த இதில் இந்த இதையே யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, இந்த ட்ரையாங்கிள் ஃபார்மை. அதாவது எப்படி நம்ம வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், டைம் மூணையும் ரெஃபர் பண்ணிக்கிறது அப்படின்னு. இப்போ இந்த v எடுத்துக்குங்க. v அப்படிங்கிறது ஈக்குவல்ட்டுன்னு போட்டிங்கன்னா இந்த d/tன்னு வரும். ஸோ அப்போ வெலாசிட்டி = d டிவைடட் பை tன்னு போடுறது கரெக்ட் இருக்கும். இந்த dங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். புரியுதுங்களா? இந்த dங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அதை தான் சிம்பிளாக dன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி tங்கிறது என்ன இருக்கும்? tங்கிறது டைம். tங்கிறது டைம். vனா நத்திங் பட் வெலாசிட்டி. இது நமக்கு நல்லா தெரியும். ஓகே, v = d/t. சரிங்க. இப்போ எனக்கு டைம் எவ்வளோ இருக்கும்? எனக்கு வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. அதாவது வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு என்ன? t = இங்கே பாருங்கள் d/v. அதாவது இந்த ரெண்டுக்கு ஈக்குவல் பண்ணி பாருங்கள். இப்போ d டிவைடட் பை v வெலாசிட்டி அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு டைம் கிடச்சிரும். என்ன டைமுக்கு வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. சரிங்களா? இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். இங்கேயே கொடுத்துருக்கு t = d/v. இது எப்படி கண்டுபிடிச்சோம்? இந்த t இங்கே இருக்குது, இதுதான் t. ஸோ அப்போ ஈக்குவல் டு போட்டிங்கன்னா இது d மேலே இருக்கும், கீழே v இருக்கும். அது அப்படியே வந்துருச்சு. சரிங்களா? அடுத்தது d வேணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும். நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இங்கே பாருங்கள், டிஸ்பிளேஸ்மெண்ட் இது தான் எடுத்துட்டோம். இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும்னு நம்ம இப்படி பார்த்தோன்னா என்ன இருக்கும்? v × t ரெண்டும் ஒரே பக்கமாக இருக்குது இல்லைங்களா? அதனால் d = v × t அப்படின்னு இதை நாம் சொல்லிக்கலாம். இது ஒரு ட்ரையாங்கிள் போட்டு ஈஸியாக அந்த மூணுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை எப்படி டிரைவ் பண்ணலாங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ. இதோடு இந்த செஷன் முடிச்சுக்குவோம். அடுத்த செஷனில் மீதியை பார்ப்போம். ஓகேவா?